செஞ்சிரனே, கிட்ட வந்து மிஞ்சிரனே, உன்னை தொட்டு கொஞ்சிரனே, உன்னிலிருந்து விலகி போகிறனே. Let's Go Holidays presents Talaivan Talaivi audio launch powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. Medway Hospitals வழங்கும் Behind It Cinema powered by Dr. Sri Verma Oil Tharum Ayurveda. Chinmay first ever solo concert in Chennai VGP Golden Beach Resort நடக்க போது. உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. ஆண்டி எத்தனை மச்சம் தேடி முத்திர வச்சோ, ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே இந்த பாட்டு தான் போகுது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். when we were dancing to this song I had goosebumps. ஒரு இடம் இருந்தது, நான் வந்து பாண்டியராஜ் சார் கிட்ட சொன்னேன், அது மட்டும் அவங்க கிட்ட சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? மலை மேலே ஏறி போகலான்னு சொல்லி 20 minutes ஏறணுமா மலை, அந்த யானை மலை, அந்த மலையை ஏறி அந்த சீன் பண்ணி திருப்பி வேணும்னா அவங்க பண்ணுவாங்க. நம்ம இல்லை சார் வேணாம் நிறுத்துங்கன்னு சொன்னால் தான் நிறுத்துவாங்க. இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ண 70 ஃபிலிம்ஸில் ஐ ஹவ் நெவர் மெட் சம்மன் லைக் யூ. என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஐ லவ் யூ வெரி மச். நான் இனிமேல் பண்ணுற எல்லா படத்துலையும் நீங்களே அசோசியேட்டாக இருந்தால் ஐல் பி வெரி ஹாப்பி. பாஸ்கர் என்னை இங்கே ரொம்ப டான்ஸ் பண்ண வச்சிட்டீங்க. நான் யூஸ்வலாக டான்ஸ் பண்ண மாட்டேன். Try to do more dances for you. Let's Go Holidays presents Talaivan Talaivi audio launch powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner. பேரழகி நித்யா மேனன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு அழைக்கிறோம். உங்களோட இந்த குரல்ல ஒரு 2 வரிகள் பாட முடியுமா? பாட்டா ஏன் அம்புலி மச்சானே, என்ன அம்புல தச்சானே, என்ன கட்டி பிடிச்சி தூங்க வச்சானே. ஊரில் கண்டதுமில்ல யாரும் பொன்னாட்டம், ஜோடி கட்டினதில்ல இந்த பொன்னாட்டம். ஜோடி கட்டினதில்லை யாரும் பொன்னாட்டம், ஓடி சந்திரனுண்டு நள்ளிரவு விடிய மட்டும் செஞ்சிரனே, கிட்ட வந்து மிஞ்சிரனே, உன்னை தொட்டு கொஞ்சிரனே, உங்களுக்கு விலகி போகிறனே. ஆண்டி எத்தனை மச்சம் தேடி முத்திர வச்சோ, ஆசை கத்துற சத்தம் புரியாதா புரியாதா. மூடி வைக்கிற கல்லும் தூரம் வைக்கிற சொல்லும், தாவி அள்ளிக்க சொல்லும், இது கூட தெரியாதா. சூப்பராக இருந்தது. Thank you so much. நான் அந்த ஷூட்க்கு அப்புறம் இப்பதான் பாடுறேன். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். நீங்கள் அந்த பழைய டியூன் பாடுறீங்க, சூப்பராக இருக்கு. இந்த ஷூட்ல எனக்கு அதுதான் எனக்கு நள்ளிரவு விடியும் மட்டும் அது எனக்கு அதுதான் மைண்ட்ல இருக்கு. நீங்கள் ஒரு சீரியஸ்லி குட் சிங்கர். நீங்கள் வந்து ஏதோ சொன்னீங்க, அமேசிங். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் தேங்க்யூ சொல்ல வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஆர்டிஸ்டே ஒரு 30 ஆர்டிஸ்ட் இருக்காங்க இங்கே, எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், பட் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் தியாகராஜன் சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ். அவங்க வந்து இப்போவும் அவங்களோட பேஷன் ஃபார் ஃபிலிம்ஸ் அண்ட் அவங்களோட இன்டெக்ரிட்டி வந்து it is intact, and I was really happy to meet you sir and work on this film. Thank you for being you. பாண்டியராஜ் சார் பற்றி சொல்லணுன்னா, ஐ திங்க் நான் ஒர்க் பண்ணதில் ஐ பிலீவ் தட் அவங்க வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டர்ஸ். அவங்களுக்கு ரைட்டிங் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்ஸ்டிங்க்டிவாக வருது. அவங்க வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்கள் ஃபிலிம் ஸ்கூலுக்கெல்லாம் போகலல்ல,
இல்லை இன்டர்நேஷ்னல் படம் எல்லாம் பார்க்கல அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து உள்ளேருந்து வருது. தெர் ஆர் ஃபியூ பீப்புள் அது வந்து தே டோன்ட் ஹாவ் டு லேர்ன், கற்றுக்க தேவையில்லை, அது வந்து உள்ளேருந்தே வரும். ஐ திங்க் யூ ஆர் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் சார். அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல் ரைட்டர் அண்ட் டிரெக்டர். ஐ ஹோப் தட் நம்ம வந்து ஃப்யூச்சர்லேயும் ஐ வாண்ட் டு டூ மோர் ஃபில்ம்ஸ் வித் யூ. ஏன்னா அவ்வளோ ஆர்கானிக்காக இருக்கும் படம். எனக்கு ஆக்டிங் பண்ணவும் அப்படி ஐ என்ஜாய் அந்த மாதிரி. இப்படியெல்லாம் இருந்தாலும் அவங்க வந்து ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு டே நம்ம பண்ணது ஒரு சீன் வீட்டில் பண்ணோம், அதுக்கப்புறம் வெளியே பண்ணோம், அதுக்கப்புறம் இங்கே தான் கிட்ட ஒரு மலை இருக்குது, அது மலை மேலே ஏறி போகலான்னு சொல்லி அந்த மலை எவ்வளோ ஒரு 20 minutes ஏறணுமா மலை, பெரிய அந்த யானை மலை. நீங்கள் அந்த ஷார்ட் பார்ப்பீங்க, மேலேருந்து இருக்கிற ஷார்ட். அந்த மலையை ஏறி அந்த சீன் பண்ணி திருப்பி வேணும்னா அவங்க பண்ணுவாங்க. நம்ம இல்லை சார் வேணாம் நிறுத்துங்கன்னு சொன்னால் தான் நிறுத்துவாங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம இருந்தாலும் சேதுபதி சார் நானும் இல்லைனாலும் ஷூட் பண்ணுவாங்க, நம்ம இருந்தாலும் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதே பிரெத்தில் தேங்க்யூ ஜெகன் அண்ணா, தேங்க்யூ திவ்யா. ஜெகன் அண்ணா ஸ்பெசிஃபிக்லி தேங்க்யூ டு யூ. உங்களை மாதிரி நான் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ண 70 ஃபிலிம்ஸில் ஐ ஹவ் நெவர் மெட் சம்மன் லைக் யூ. எனக்கு என் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்ததுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ வெரி மச். ஐ ஹோப் நான் இனிமேல் பண்ணுற எல்லா படத்துலையும் நீங்களே அசோசியேட்டாக இருந்தால் I'll be very happy. Thank you for being so human, சேதுபதி சார். நம்ம வந்து many years back நம்ம ஒரு மலையாளம் படம் பண்ணோம். அதில் அவங்க ஒரு சின்ன ஃபியூ டேஸ் அவங்க நம்ம காம்பினேஷன் இருந்தது. அப்போவே அது பார்த்தப்போ there was so much chemistry. அந்த 2 கேரக்டர்ஸும் மீட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஒரு சீன் தான் இருக்குது. ஆனாலும் அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளோ இருந்தது. இட் வாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்போவே நம்ம எல்லோரும் இந்து, நானும் நீங்களும் எல்லோரும் நம்ம பேசினோம். நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் பண்ணணும்னு ஒரு பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கூட வி ஆல்வேஸ் கெப்ட் இன் டச். நம்ம ரேப்போ ரொம்ப நல்லா இருந்தது. வி ஆல் ஹேட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் அண்ட் லவ். ஐ திங்க் இதுக்கு விட நல்ல படம் வந்திருக்காதுல்ல. This is it. This is the best. So we are so happy to be a part of this. Sukumar sir, thank you for being such a beautiful part of the family. Neenga Jaganana Mari, you are also one person who made everything comfortable. எனக்கு வந்து உங்க கூட ஒர்க் பண்ணுறது அவ்வளோ சிம்பிளாக. நீங்கள் டைமே எடுக்க, தே ஆர் அ பர்ஃபெக்ட் பேர், பாண்டியராஜ் சார் அண்ட் சுகுமார் சார். ஏன்னா டைமே எடுக்க மாட்டாங்க, அவங்க எப்போ லைட்டிங் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ தட்ஸ் ஹவ் யூ வர். பாஸ்கர், ஐ மீன் நெக்ஸ்ட் இன்னும் நம்ம பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் we'll do more dances. I'll try to do more dances for you. என்னை இங்கே ரொம்ப டான்ஸ் பண்ண வச்சிட்டிங்க. நான் யூஸ்வலாக டான்ஸ் பண்ண மாட்டேன். நான் இந்த சாங் when we were dancing to this song, எனக்கு ஐ ஹேட் கூஸ் பம்ப்ஸ். ஒரு இடம் இருந்தது, நான் வந்து பாண்டியராஜ் சார் கிட்ட சொன்னேன், அது மட்டும் அவங்க கிட்ட சேஞ்ச் பண்ண வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்களா? பிகாஸ் அந்த ஒரு இடம், அந்த something about it, it just gave me goosebumps. It is not just a song, it is the lyrics with it. Vivek, I don't know how you write it. எனக்கு whether it's writing or music, it is an incredible art. I don't know how you do it. நீங்கள் வேறு யாரோ பற்றி சொன்னீங்க, ஆனால் you consistently write so beautifully and I don't know how you do it. I can't do it. So நான் பாண்டியராஜ் சார் கிட்ட சொன்னேன், இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவங்கள விட இன்னும் ஆப்டாக ஒரு மியூசிக் இந்த படத்துக்கு இருக்காது. He is it. He is the one and your correct choice for this film. And thank you all. Especially நான் சொல்ல வேண்டியது நம்ம ஆக்டர்ஸ் க்ரூவை பற்றி. ரியலி நிஜமாக ஒரு ஃபேமிலி எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் இருந்தோம் நம்ம எல்லாரும். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம் நம்ம எல்லாருமே. அண்ட்
ஃபார் தேட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இதில் சொன்ன மாதிரி 30 பேர் இருந்தோம். அதில் ஒருத்தர் கூட சிங்க் ஆகாமல் இருந்திருந்தா இந்த யூனோ தட் எனர்ஜி இருந்திருக்காது. ஸோ வி வர் ஆல் இன் சிங்க் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளோட ஒரு ப்ரெசன்ஸ் கண்டினியூஸாக இந்த படத்தில் இருந்தது. கருப்புசாமியோட ப்ரெசன்ஸ் இருந்தது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் நம்ம கருப்புசாமி கோவிலில் தான் நம்ம பண்ணோம். ஸோ ஜென்ரலாக ஒரு தெய்வீகமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு என்வாயன்மெண்ட் இருந்தது இந்த படத்தில். தட் இஸ் வெரி யுனீக். ரொம்ப இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் அது. ஸோ ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். அந்த ஒரு கடவுளோட ஒரு கை இந்த படத்து மேலே இருக்குதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் படம். படம் ஃபுல்லாக காமெடி தான். அஃப்கோர்ஸ் பாண்டியராஜ் சாரோட படம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நானும் சேதுபதி சார் தான். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு காம்பினேஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் I hope I didn't miss anyone else. பேரரசி, நீங்கள் இங்கே இருக்கும்போது நீங்கள் அந்த ஒரு 40 பேர் சொன்னீங்க. அதில் ஒரு 2 ஆர்டிஸ்ட் மட்டும் இன்னும் மேடைக்கு வரல. ஏன்னா அவங்க உங்கள் ஃபேமிலி. எஸ் ப்ளீஸ். உங்களுடைய அம்மா ஆவரணம் ஜானகி சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணாவும் வாங்க ப்ளீஸ். எனக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் பேசி பழக்கம் இல்லை, கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். இப்போது எல்லாரும் பேசினது எல்லாத்தையும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணி பாண்டியராஜன் சாருக்கும் சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கும் தேங்க்ஸ். என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்த கடவுளோ இல்லை கூட இருக்கிற சில நம்ம கொலீக்ஸோ ஸ்பாட் பண்ணி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ். அண்டு இவ்வளோ பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஃபில்மில் நான் எங்கே காணாமல் போயிடுவேன் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வெளியில் அதை காமிச்சிக்கல. அது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்படி கெத்தாக உட்காந்துட்டு இருந்தேன். பட் உள்ளுக்குள்ளே ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பட் எனக்கான ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடச்சிது, எனக்கு எடுக்க முடிஞ்சுது. அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் ஃபார் தேட். என்னோட மெயின் போட்டி தீபாக்காவோட தான். அந்த பொட்டு கேரக்டரை வந்து எப்படிரா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது பெரிய டஃப் பொசிஷனில் இருந்தேன் நான். பட் somehow we managed. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். விஜய் சேதுபதி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அந்த படத்தில் நடித்ததுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அங்கிள் மனசார சொல்கிறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவரால் பிஸ்னஸ் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் படம் நடிக்கும் போதே சொன்னேன் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. திருப்பி நான் டப்பிங் பார்க்கும்போதும் திருப்பி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி படம் வந்து ஓவரால் பிஸ்னஸ். எப்படி எனக்கு தர்மதுரை படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஓவரால் பிஸ்னஸோ அதே மாதிரி அந்த படம் ஆயிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அங்கிள். சேதுக்கு ஒரு பிரம்மாண்டமான படம் இது. தேங்க்ஸ் டு செந்தில் அண்ட் அர்ஜுன் பிரதர், சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுறீங்க ஸ்கிரிப்டை. அண்ட் பாண்டியராஜா சார், ஒரு இயக்குனர் வந்து மண் சார்ந்து ஒரு படங்கள் எடுத்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை நம்ம சீனு ராமசாமி சார்கிட்ட பார்த்துருக்கேன். அது நல்லாவே தெரியும் சேதுக்கு. பாண்டியராஜ் சார்கிட்ட வந்து ஒரு லக்கி டைரக்டர் அவர். எப்போதுமே நான் எங்கள் வீட்டு பிள்ளை பண்ணும்போது சரி, என்னால் ஒரு படம் பண்ண முடியல, கடைக்குட்டி சிங்கம் பண்ண முடியல. ஆனால் அந்த படத்தில் நான் இருந்தேன், வில்லனுக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வாழ்ந்தேன். அடுத்த படம் அவரோட படம். அது இந்த கதாபாத்திரம் எனக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ரசித்து பண்ணேன். நீங்கள் ரொம்ப பெரிய எனக்கு காரியம் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா என் மச்சானோட நடிக்க வச்சுருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் அடுத்து வர்றேன். ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் அண்ட் டீம். அவங்க டீம் எல்லாம் ஜெகன் அண்ணன் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்து என்னோடய மாமா 5 படங்கள் அவரோட பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து
அவரோட நடிக்கிற கிட்டத்தட்ட 2009 நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்து நம்ம ஸ்டூடியோ 9 ப்ரொடக்ஷனில் படம் பண்ணியிருக்கேன். 17 வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ரொம்ப ஆசை அவரோட நடிக்கணுங்கிறது. ஏன்னா பேய் நடிகை, சாதாரண நடிகை கிடையாது. ஒவ்வொரு படத்துலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமிப்பை நான் என்ன பண்ணிட்டேன், அவர் கூட நடிக்கும்போது ஃபஸ்ட்டு சீனில் அவன் கண்ணை பார்த்து அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே எனக்கு பிளாங்க் ஆகி போச்சு. ஏன்னா அந்த சேதுவை நான் வேறு மாதிரி பார்த்த ஒரு சேது என் முன்னாடி நடிக்கும்போது அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சேது. உன்னோட வளர்ச்சிங்கிறது சாதாரண வளர்ச்சி கிடையாது. ஆல் ஓவர் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி, சிவா சார் சொன்ன மாதிரி, இப்போது ஹிந்தியில் வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அங்கே வந்து டெய்லி ஒன்று ஒரு தடவை கேட்டுருவாங்க டீம், சேது எப்படி இருக்காரு, ஏன்னா ஹிந்தி நீ குறைச்சிட்டியான் படத்தை, அதனால் உன்னை அதிகமாக பண்ண சொல்கிறாங்க ஹிந்தி படத்தில். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சேது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அதில் நானும் ஒரு பங்காக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தம்பியோட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். ரொம்ப மரியாதைக்கார பையன், ரொம்ப அழகாக வளர்த்துருக்க, குட். ரொம்ப நான் சீரியஸாக சொல்கிறேன். அவர் பல ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்திருப்பான். எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த தம்பியை தெரியும். ரொம்ப தங்கமான புள்ள, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கான், வேறு ஸ்டேஜுக்கு போவான். வாழ்த்துக்கள். மாடர்ன் சாவித்திரி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சாவித்திரி மேடம்கிட்ட எப்படி ஒரு அத்தனை விதமான ஒரு நடிப்பு கலை இருக்கோ அத்தனையும் வந்து இவங்கள்ட்ட பார்க்குறேன். ஏன்னா அவங்க கூட நடிச்சிருக்கேன், அவங்க படம் நான் அப்போ இருந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகை. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், ஒரு 2-3 பேர் இருக்காங்க, பட் இவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகை. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சந்தோஷ் நாராயண்ஜி வேறு லெவல் மியூசிக் டைரக்டர். நான் வந்து எப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சூதுகம் படம் நாங்கள் வாங்கினோம், டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கினோம். அப்போது ஒரு சீன் ஃபுட்டேஜ் போட்டு காமிச்சார் ஞானவேல் ராஜா. பேங்க்கில் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு சேது வெளியே வருவாப்பில் கண்ணாடியை போட்டு. அப்போ ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார். வாவ், எக்ஸ்ட்ரானரி பிஜிஎம். ஒரு மிகச்சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். இந்த படத்தில் வந்து எங்கே இன்ஸ்டா ஓப்பன் பண்ண, ரீலை ஓப்பன் பண்ணாலே இந்த பாட்டு தான் போகுது. அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் எல்லாம் எங்கள் டீம், சுகுமார் பிரதர்லேருந்து மச்சான் அவன் எல்லாமே ஒரு ஒரு இது ஒரு குடும்ப டீம் மாதிரி. அடுத்தடுத்த படங்களில் என்னையும் கூப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். என் கூட நடித்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப நல்லா நடித்தாங்க. என் அம்மா ரொம்ப நல்லா நடித்தாங்க. ஒரு ஆள் வரல, செம்பன் வினோஜ் வரல, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் அவர். ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாடலாசிரியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸ் எல்லாம். தேங்க்யூ ஸோ மச். அவருக்கும் என்னோட இன்னொரு பாடலாசிரியருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு. அரிசியம்மா சொல்லு. அரிசியம்மா ஹாய். அரிசியம்மா சொல்லு. பேச மாட்டேன். அவளுக்கு என்னை கண்டாலே பயம். ரொம்ப நல்லா நடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் படம் பார்க்கும்போது சொல்லுவீங்க, இந்த பொண்ணு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாடை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்கேருந்து கண்டுபிடிச்சி செலக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க தெரியல டைரக்டர். அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பா. ஆக்ஷன் சொன்னா தான் நடிப்பா. தேங்க்யூ பேரரசி அண்ட் அந்த என்டையர் குடும்பத்துக்கும். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர், டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ். Let's Go Holidays presents தலைவன் தலைவி audio launch. Powered by Lakshmi Ceramics, Prithvi Women's Innerwears, your perfect partner.